ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. மகாபரிவாள் நிகழ்த்திய அற்புதங்கள் பல பல. நாம் அவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் அவர் ஒரு பக்தருக்கு நிகழ்த்திய அற்புதமானது, கருணையானது, காருண்யமானது எவ்வாறு பல பேரை காத்தது, பல பேரின் வாழ்வில் நல்ல ஒளியேற்றியது என்ற நிகழ்வை தான் இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். மகாபரிவாள் நிகழ்த்தியது கருணையா காருண்யமா? வாருங்கள் உரைக்குள் செல்லலாம். மும்பையைச் சேர்ந்த ஏழை இளைஞர். இவரின் தந்தை மும்பையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் சிறிய பணியில் இருந்தார். மிகச் சொற்பமான வருமானம். இந்த இளைஞரும் அவருக்கு ஒரு தங்கை என 2 குழந்தைகள் தான் அவருக்கு. தன் சொற்ப வருமானத்தில் 2 குழந்தைகளையும் படிக்க வைத்து குடும்பத்தையும் சிரமத்தோடு நடத்தி வந்த தந்தை திடீரென மாரடைப்பால் காலமானார். அப்போது அந்த இளைஞர் பியூசி படித்துக் கொண்டிருந்தார். இளைஞரின் படிப்பு அத்துடன் நிற்க குடும்ப பொறுப்பை ஏற்க வேண்டிய சூழல் அவருக்கு. எங்கு தேடியும் வேலை கிடைக்காததால் அவ்வப்போது கிடைக்கும் சிறு பணிகளை செய்து பொருள் ஈட்டினார். தாயும் தன் பங்குக்கு அக்கம் பக்கம் உதவி செய்து பணம் ஈட்ட ஆரம்பித்தார். இருந்தாலும் நிரந்தர பணி இல்லாததால் வருமானமும் நிரந்தரமாக வரவில்லை. மிகவும் கஷ்டமான நிலை. அந்த கஷ்ட நிலையிலும் தன் தங்கையை படிக்க வைத்தார். வந்த வருமானத்தை வைத்து தாய் எப்படியோ சமாளித்து வந்தார். அவர்கள் பொருளில் வறியவர்களாக இருந்தாலும் குணத்தில் செல்வந்தர்களாக வளர்க்கப்பட்டார்கள். அமைதியான நடத்தை, நல்ல ஒழுக்கம், சிறந்த பக்தி, பெரியவர்களிடத்து மரியாதை, நேர்மை என நல்ல பண்போடு இருந்தார்கள். 5 வருடங்கள் கடந்த நிலையில் தாயும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். மனவேதனையும் வறுமையும் வாட்ட தாயின் பொருளுதவியும் நின்று போன நிலையில் குடும்பம் தத்தளிக்க ஆரம்பித்தது. தங்கையின் படிப்பு 10ஆம் வகுப்போடு நின்றது. தாய் ஈட்டிய சிறு பொருள் கொண்டு வாரம் 5 நாட்கள் உணவருந்திய குடும்பம் 3 நாட்கள் கூட சமாளிக்க முடியாது திண்டாடியது. தாங்க முடியாத சூழலில் தங்கை தான் வீட்டு வேலை செய்து பொருளை ஈட்டுவதாக சொல்ல அண்ணனின் உள்ளம் வலித்தது. தன்னை விட 7 வயது சிறிய தன் தங்கையை தன் தந்தை மறைவுக்கு பின்னால் தந்தையாக பொறுப்புகளை தோளில் சுமந்து எப்பாடுபட்டாவது பட்டதாரியாக்கி ஒரு நல்ல வேலையில் அமர்த்திவிட வேண்டும் என்று கனவு கண்டவர். மிகுந்த பாசம் கொண்டவர். தான் கஷ்டப்பட்டாலும் தன் தங்கை கஷ்டப்படக்கூடாது என்று கண்ணும் கருத்துமாக வளர்த்தவர். தங்கையின் சொல் கேட்டு கண்ணீர் சிந்தினார். மனமும் கனவும் பெரிதாக இருந்த இந்த பையன் அதை செயல்படுத்த சரியான சூழ்நிலையிலேயே அந்த நொடிபொழுதை கடந்து கண்டிப்பாக அதை கடந்துதானே ஆக வேண்டும் என உண்மை உரைக்க தங்கையின் பிடிவாதத்திற்கு ஒப்புக்கொண்டார். 3 மாதங்கள் வலியும் வேதனையுமாக கழிய தன் தந்தையின் நெருங்கிய சொந்தக்காரர் திருநெல்வேலியில் இருப்பது நினைவுக்கு வந்தது. அவரிடம் சென்று உதவி கேட்போம், அவர் சிபாரிசில் அங்கேயே ஏதாவது வேலை கிடைத்தால் தங்கையும் அழைத்து கொண்டு வந்து விடலாம் என்று புது கனவு கண்டார். கஷ்டப்பட்டு போக்குவரத்து செலவுக்கு என்று சிறிது பொருள் சேர்த்து வைத்த பொருளை எடுத்துக்கொண்டு உறவினருக்கு தன் வருகை குறித்து தபால் எழுதிவிட்டு தங்கையும் பத்திரமாக இருக்க சொல்லிவிட்டு திருநெல்வேலி புறப்பட்டார். திருநெல்வேலியில் தன் உறவினர் வீட்டுக்கு சென்றவருக்கு பெரும் அதிர்ச்சி. வாசலில் ஒரு பெரிய பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. அக்ரகாரத்தில் அக்கம் பக்கத்தினரிடம் விசாரிக்க அவர்கள் வெளியூர் சென்று விட்டார்கள், எப்போது வருவார்கள் என்று தெரியாது என அனைவரும் ஒரே பதிலை சொன்னார்கள். மிகவும் நெருங்கிய உறவு என்பதால் முழுமையாக அவரை நம்பி வந்துவிட்டார். கையிலோ மிகவும் சொற்ப பணம். திரும்பி போக முடியுமா என்பதே கேள்விக்குறி. அங்கு வேறு யாரும் தெரியாது. பொழுது சாய்ந்து விட்டதால் சரி, நாளை அவர் வருகிறாரா என்று பார்ப்போம் என்று முடிவு செய்து பிரயாண கலைப்பில் ஒரு வீட்டு திண்ணையில் அயர்ந்து உறங்கிவிட்டார். காலையில் பொது இடத்தில் குளித்துவிட்டு அரைகுறையாக வயிற்றை நிரப்பிவிட்டு உறவினருக்காக காத்திருந்தார். அன்றும் அவர் வரவில்லை. அன்றைய பொழுது பயனில்லாது போயிற்று. மறுநாள் பொழுது விடிந்தது. அவருக்குத்தான் வாழ்க்கையில் புதிய உதயம் தோன்றியது. வழக்கம் போல் உறவினருக்கு காத்திருந்தவருக்கு ஏமாற்றம்தான். நம் வருகை அறிந்து உறவினர் பயணப்பட்டிருப்பாரோ என சந்தேகம் எழுந்தது. மேற்கொண்டு என்ன செய்வது என்று புரியவில்லை. அந்த சமயத்தில் தான் நமது மகாபரிவா திருநெல்வேலியில் முகாமிட்டிருந்தார். அக்ரகாரத்து மக்கள் அவரை தரிசிக்க செல்ல இவருக்கும் தரிசிக்க ஆவல் பிறந்தது. அவர் முகாமிட்டிருந்த இடம் சென்றார். கூட்டம் வழிய அந்த கூட்டத்தோடு அவர் கலந்தார். தரிசிக்க முடியுமா என்று தெரியவில்லை. பொறுமையுடன் காத்திருந்தார். நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த சமயம் பின்னால் இருந்து ஒருவர் வந்து,
என்னப்பா மகாபரிவாலை தரிசிக்க வந்திருக்கியா? வா என்று அவரை முன்னோக்கி அழைத்து சென்று மகாபரிவால் முன்னால் நிறுத்திவிட்டு சென்று விட்டார். மகாபரிவால் முன்னின்ற இளைஞர் நமஸ்கரித்து எழுந்தார். அவரது உள்ளத்து சோகத்தையும் கள்ளமில்லா உள்ளத்தையும் படம் பிடித்த மகாபரிவா, என்னப்பா எங்கேருந்து வர என துவக்கினார். பம்பாயிலிருந்து வரேன் என்று வார்த்தைகள் வாயிலிருந்து தடுக்கி விழுந்தது. யாரு, இன்னார் பையனா நீ என்னை கேள்வி எழுப்ப இளைஞர் ஆம் என்று தலையசைத்தார். மேலும் அவரை பேசவிடாது மகாபரிவாலை பேசத் தொடங்கினார். உங்கள் அப்பாவை எனக்கு நன்னா தெரியும். அவர் மடத்துக்கு வந்திருக்கார். உங்கள் தாத்தாவுக்கும் மடத்துக்கும் தொடர்பு இருக்கு. உன்னோட அப்பா அம்மா காலமாயிட்டா இல்லையோ? இப்போ நீ என்ன பண்ணுற? வேலை ஒன்றும் இல்லையா? இல்லை பெரியவா, நான் தழுதழுத்தது அவனுக்கு. உன்னோட வேறு யார் இருக்கா? ஒரு தங்கை மட்டும்தான். அவன் என்ன பண்ணுறா? 10வது படிச்சு விட்டு வேலை பார்க்கிறா என்றார் கண்ணீர் வெளியே. சில நொடி அமைதிக்கு பின்னால் மகாபரிவால் தொடர்ந்தார். நீ யாரை நம்பி இங்கு வந்தாயோ அவள் உன்னுடைய வருகை தெரிஞ்சு வேற ஊர் போயிட்டா. இனி அவளுக்காக காத்திருக்க வேண்டாம். இன்றைக்கே ஊருக்கு கிளம்பு. இனி யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கவலைப்படாமல் போ என்று சொல்ல இளைஞர் ஒன்றுமே பேசவில்லை. கைகட்டி நின்றார். மகாபரிவால் அருகே இருந்தவிடம், யார் இவனை அழைச்சிட்டு வந்தா என்று கேட்க அந்த அன்பர் முன்வந்து, நீங்கள் தான் பெரியவா என்னை அழைச்சிட்டு வர சொன்னேன் என்று இருக்க, நானா என்று பெரியவா கேட்க, எல்லோரையும் நற்செயலுக்கு ஏவிவிட்டு வேடிக்கை பார்க்கும் குருநாதர் குறும்புநாதரின் கேள்விக்கு என்ன பதில்? வந்தவர் அமைதி காக்க, சரி நீ ஒன்று செய், இவனுக்கு ஆகாரம் பண்ணி வச்சுட்டு அவன் மும்பை போகிறதுக்கு சேர்றதுக்கு ரயில் டிக்கெட் வாங்கி கொடுத்துரும் என்று சொல்ல வந்தவர் அதை பெரும் பாக்கியமாக எடுத்துக்கொண்டார். இளைஞர் சாஷ்டாங்கமாக அவர் காலில் விழுந்து நமஸ்கரிக்க மகாபரிவா ஆசியுடன் அவனை அனுப்பி வைத்தார். தொடர்ந்து அந்த இளைஞனுக்கு என்ன நேர்ந்தது, அந்த இளைஞனின் குடும்பத்துக்கு என்ன நேர்ந்தது, நாளைய உரையில் பார்ப்போமா? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர.